அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் டிஎஸ் எலியட் நிகழ்வுக்காக நம்ம கூடியிருக்கிறோம். இது வந்து ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்ம நடத்த போகிறோம். நியூயார்க்கில் நடக்கிற லிட் ஃபெஸ்ட்டுக்கான ஒரு சிறப்பு நிகழ்வு. சியாட்டல்லேருந்து மதன் பேச இருக்கிறார். சு வேணுகோபாலின் படைப்புலகத்தை பற்றி பேச இருக்கிறார். சு வேணுகோபால் நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான படைப்பாளின்னு கருதுகிறார். கூத்தப்பனை தொகுப்பு மூலம் இந்த எழுத்தாளர் மதனுக்கு அறிமுகமாயிருக்கிறார். அவரை 15 வருடமாக படிச்சுட்டு இருக்கிறார். ஸோ அவர்கிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். மதன். நன்றி ஆனா. வணக்கம். அறிமுக உரையில ஆனா சொன்ன மாதிரி சு வேணுகோபால் ஒரு 15-17 வருடமா நான் அவரோட சிறுகதைகள் படிச்சிருக்கேன். இப்போ இந்த நிகழ்வுக்காக திரும்ப அவரோட பழைய கதைகளை படிக்கும்போது நடுவில் கொஞ்ச நாள் அவர் படிக்காம விட்டணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் வந்தது. முதல் முறை அவர் கதைகளை படிக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை செலுத்தினாரோ அதே பாதிப்பு சமீபத்தில் அவர் எழுதின கதைகள்லயும் இருக்கு. முதல் முறை அவர் கதைகளை படிக்கும்போது எனக்கு தோணுன ஒரு மனப்பதிவு என்பது ஏராளமான தகவல்கள் உள்ள கதை அண்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சவர் அவருக்கு தெரிஞ்சதை கச்சிதமா ஒரு வடிவத்துக்குள்ள சொல்ல முயற்சி பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அப்ப இருந்தது. இப்பவும் அது எந்த விதத்திலையும் மாறுபடலை. ஸோ தமிழ் இலக்கிய சூழல்ல மனித உயிர் போராட்டத்தோட வேகத்தையும் வலியும் உக்கிரமாக சொன்ன சில எழுத்தாளர்கள், ராஜேந்திர சோழன் சில கதைகள் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அண்ட் எப்பயும் போல புதுமை பித்தன் எழுதியிருக்காரு. அந்த மாதிரியான சில கதைகளோட தொடர்ச்சியா சு வேணுகோபாலோட கதைகளை பார்க்கலாம். உலக இலக்கியத்திலேயே முக்கியமான எழுத்தாளர்கள்னு பிரிக்கும்போது ஒரு விதமான வரைமுறை இருக்கு. மனித மனத்தின் உச்சங்களை எழுத முயற்சி செய்த கலைஞர்கள்னு, அது ஒரு விதமான தால்ஸ்டாய் வழின்னு சொல்லலாம். இன்னொன்னு மனித மனத்தின் இருட்டை எழுத முயற்சி பண்ணவங்க. இருட்டை எழுத முயற்சி பண்ணதுல ஒரு விதமா தஸ்தாயோஸ்கியோட வழி வந்தவர்கள்னு சொல்லலாம். இருட்டை எழுத முயற்சி பண்ற மனிதர்கள் என்னத்தை பாக்குறாங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஒளியை தான் பாக்குறாங்க. இருட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்றது எழுதுறதோட ஒரு மகத்தான கதை சொல்லியோட வேலை முடிஞ்சிருது இல்ல. ஏன் அதை எழுதுறான்னா அங்கிருந்து வந்தவன் தான் அப்படின்றதுதான் அதுல இருந்து நம்ம எடுத்து மேல கொண்டு போற பார்வையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா அடிப்படை இயல்புகள்னு சொல்ற வன்முறையை பத்தியும் காமத்தை பத்தியும் தொடர்ச்சியா வெவ்வேறு புனைவு பரப்புகள்ல பேசப்பட்டிருக்கு. தமிழ்லயுமே அதுக்கான மகத்தான முன்னோடிகள் இருக்காங்க. அந்த வரிசையில சு வேணுகோபால் மிக முக்கியமான படைப்பாளர். அவரு தன்னோட கதைகளை பத்தி ஒரு கேள்வி பதில்ல சொல்றாரு, நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதங்களை நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கன நேரத்துல அவங்க வேற ஒரு ஆள்னு நம்மள காட்டுறது இல்லையா? அந்த கணத்தை எப்படியாவது என்னோட கதைகள்ல நான் காட்டினோன்னு முயற்சி பண்றேன் அப்படின்றதான் அவரோட கதைகளை பத்தின பார்வையா இருக்கு. அப்படி ஒரு கணத்தை காட்டணும்னா நம்மளுக்கு அந்த மனிதர்களை அவர் பழக்கணும். நம்ம 10-20 வருடமா பழகின ஒரு மனிதர் ஒரு கணத்துல ஒரு மாறுறாருன்றதுன்னா நம்மளுக்கு 10-20 வருடமா அந்த மனிதரை தெரியும். அப்ப 10-20 வருடமா நம்ம தெரிந்த ஒரு மனிதரை 3-4 பக்கத்துல ஒரு கதைக்குள்ள ஒருத்தரை உருவாக்கி காட்டணும்னா அத்தனை விதமான தகவல்கள் தேவைப்படுது, நம்பகத்தன்மை தேவைப்படுது. அந்த மனிதர்கள் உயிர் உள்ள மனிதர்களா எழுந்து வர வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு ஒரு சிறந்த கதாசிரியனாலதான் கொண்டு வர முடியும். அதை தொடர்ச்சியா 20 வருடங்களா பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு சு வேணுகோபால். அதனால தமிழ் நவீன இலக்கியத்தின் மிக முக்கியமான கதை சொல்லியா சு வேணுகோபால் நிமிர்ந்து நிற்கிறார். அது ஒரு காரணம் அவர் கதைகளை நம்ம படிக்கணும்ன்றதுக்கு. அவரு சொல்றாரு, வாழ்க்கையில எக்கச்சக்கமான புதிர்கள் ஒளிந்திருக்கு. அந்த புதிர்கள் எங்கன்னு தேடி செல்றது மட்டும்தான் என்னோட வேலை. அதை தான் நான் என் கதைகள் மூலமா பண்றேன் அப்படின்னு. ஆரம்ப காலத்துல அவர் எழுதின கதைகள்ல இந்த மாதிரியான தகவல்களை நிறைய கொட்டி அவர் சொல்லும்போது அதுக்குள்ள அந்த புதிர் அவிழ்ந்து விழும்போது ஒருவேளை இவருக்கு நாவல்கள் தான் சரியான வடிவமோ அப்படின்னு தோணி இருக்கு. ஏன்னா அவருக்கு சொல்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கச்சிதமா நான் சொல்ல வந்ததை சொல்லணும்ன்றது இல்லை. எனக்கு மனசுல குத்து மதிப்பா இருக்கு ஒரு விஷயம், அதை சொல்ல முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு துணிதான் அவரோட கதைகள்ல இருக்கு. ஒரு முறை அசோகமித்திரன் சொல்லிட்டு இருந்தாராம், இப்பெல்லாம் வர தமிழ் சினிமாக்களுக்கு நம்ம விமர்சனம் எழுத தேவையில்லை, அதனோட கதை சுருக்கங்களை சொன்னா மட்டும் போதும், அது எந்த நிலைமையில இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி.
ஏன்னா இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு, சுருக்கத்தை சொன்னாவே போதும் இல்லையா அப்படின்ற அர்த்தத்துல. அது மாதிரி அஹ், சு வேணுகோபாலோட சு வேணுகோபாலோட மகத்துவம் என்ன, அவர் எழுதின கதைகள் தமிழின் மிகச்சிறந்த கதைகளா ஏன் நிற்கும் அப்படின்றதுக்கு பதிலா ஒரு 2 இல்ல 3 கதைகளோட சின்ன சுருக்கத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமான கதை வந்து கூந்தப்பனை. கூந்தப்பனை அதிகமா பேசப்பட்ட ஒரு ஆஹ், கதை. கூந்தப்பனை என்பது ஆணும் பெண்ணும் தனக்குள்ளேயே கொண்டு இருக்கிற ஒரு பனை பனை மரம். அதுதான் கூந்தப்பனை. ஆனா அதை அவர் எங்க கொண்டு வந்து முடிச்சு போடுறாருன்னா, சதீஷ்ன்ற ஒரு ஆஹ், ஒருவன், அவனுக்கும் அவனோட மனைவி லதாவுக்கும் திருமணம் ஆகுது. அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சதீஷ்க்கு வருது தன்னால ஆஹ், ஒரு ஒரு உறவுல ஈடுபடவோ ஒரு ஆணா நடந்துக்கவோ முடியாது அப்படின்றது சதீஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அவனோட மனைவியும் அதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்றாங்க. முதல்ல கெஞ்சி பாக்குறாங்க, அதுக்கப்புறம் முடியலன்னு புரியுது. அது ஒரு விதமான விலகலையும் வருது. ஆனா சதீஷ்க்கு அது ஒரு பெரிய விஷயமா படல. பெரிய விஷயமா படல இந்த சென்ஸ், நம்மளோட திருமண வாழ்க்கைக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவரே தன்னோட நண்பனை வந்து தன்னோட மனைவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரே வீட்டுல வாழறாங்க. வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது, அவனோட நண்பனோட வாழ ஆரம்பிச்ச பிறகு, அவங்க கணவன் மனைவி ஆன பிறகு அவனோட மனைவிக்கு இவனை கணவனா ஏத்துக்க முடியல. சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா இவனை இன்சல்ட் பண்றாங்க. அவனுக்கு அது ஒரு விதமான பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு நாள் மனதோடு ஒன்றி மனைவியோட வாழ்ந்தப்போ உருவாகாத உறவு, உடல் மூலமா ஒரு உறவு உருவாகுது. அதுதான் மீட்சியை கொண்டு வருது. அப்போ ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு உடலை வைத்துக்கொண்டு நான் என்ன விதமான மீட்சி அடைஞ்சிட முடியும் அப்படின்ற கேள்வி. இந்த கதையை வந்து அவர் சதீஷ் வீட்டை விட்டு கிளம்புறான் அப்படின்றதுல தான் தொடங்குறாரு. தொடங்கி அவர் எங்க முடிக்கிறாருன்னா, தொடர்ந்து தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு விவசாயியால் சொல்லக்கூடிய அத்தனை தகவல்களும் நிரம்பியாது. கடைசியா ஒரு கூந்தப்பனையை பார்த்து நிக்கிறாரு. ஆனா கூந்தப்பனை என்னன்றது அவருக்கு தெரியும் இல்லையா? ஆஹ் அத பார்த்து நிற்கும் போது அவ்வளோ பெரிய பொட்டல் காட்டுல கூட்டம் கூட்டமா நிக்குது. ஆனா எல்லாமே தனித்தனியா நிக்கிற மரங்கள். அதுக்கு ஆணும் பெண்ணும் இல்ல, ரெண்டுமே அது உள்ளே இருக்கு. அது மூலமாவே அது பூத்து வருது. இந்த படிமம் மூலமா மீண்டும் சதீஷ் தன்னை யாருன்னு உணர்ந்துக்கிறது மூலமா அந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறாரு. அது கூந்தப்பனை கதை. அதே போல வெண்ணிலைன்னு ஒரு தொகுப்பு இருக்கு. வெண்ணிலைன்ற தொகுப்புல 2 3 கதைகள் இருக்கு. முக்கியமான கதை வந்து தீராக்குறைன்னு ஒரு கதை. ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வரான். வந்த உடனே தன்னோட தங்கச்சியோட பேரன், பாரு என் தங்கச்சியோட பேரன் வந்திருக்கான்னு பாட்டி பேசுது. இந்த கதையில எதிரில் நிக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. பாட்டி வந்து ஒரு உரையாடல் மட்டும்தான் இருக்கு. தொடர்ந்து பாட்டி பேசிட்டே இருக்காங்க. உங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா, உங்க அம்மா எப்படி இருந்தா தெரியுமா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடாம அனுப்ப மாட்டான் மகராசி. அப்புறம் உங்க அப்பாவோட காலம் முடிஞ்சது, மில்லுக்கு வேலைக்கு போறியா, வேலையெல்லாம் இருந்து எடுத்துட்டாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ, முதலாளி கிட்ட பக்குவமா நடந்துக்கோ அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட ஓ, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இப்ப எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, உம், முதல்ல ஏதோ ஒரு டீ கடையில உட்காந்து கதை கேட்கிற சூழல்ல இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, நம்ம கதையை கேட்போம், பாட்டி ஏதோ சொல்லுது வயசான காலத்துல. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விதமான மன்றாடல் வருது. பாட்டி வாழ்ந்த காலத்துல அது எப்படி வாழ்ந்துச்சுன்றதும், தன்னோட பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்றதும் ரொம்ப சுருக்கமா சொல்லுது பாட்டி. போன வருஷம் தான் அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கும், அதுக்கும் இவன் தான் வந்து பார்த்திருப்பான். அதை ஞாபகப்படுத்துது. இன்னொருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு கதை. இவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா அப்படின்னு. என் பசங்க இப்படி இருந்தாங்கப்பா, நான் இவ்வளவு நல்லா வச்சிருந்தேன்ப்பா, எல்லாம் கேட்டாங்கன்னு கொடுத்தேன்ப்பா, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருது. அவன், நான் போன வருஷம் செத்துருவேன்னு நினைச்சேன். அப்போ டாக்டர் கிட்ட என் பையனுக்கு தான் கிட்னி இல்லைன்னு ஏதோ பிரச்சனைன்றாங்களே, என் உடம்புல என்ன வேணுமோ எடுத்துங்க, பிள்ளைங்க பழகிட்டோம் அப்படின்னு கிட்னி எல்லாம் கொடுத்தேன். கிட்னி கொடுத்ததுக்காக பெரிய வீட்டுல வச்சு 6 மாசம் சாப்பாடு போட்டா. அதுக்கப்புறம் அவளால வச்சுக்க முடியல, இங்க அமிச்சிட்டா அப்படின்ட்டு கதை போகுது. கதை போய் கடைசியா முடியும் போது, ஏன்பா நீ போகும்போது என் பிள்ளைய பாப்பையா, போனோன்னா 2 பேர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவா, ஒரு 100 ரூபாய் கொடுக்க சொல்லு. ஒரு இல்லைன்னா ஒரு 6 மாசம் இவங்ககிட்ட 6 மாசம் அவங்ககிட்ட கொஞ்சம் கஞ்சி தண்ணியாவது ஊத்த சொல்லு. நான் வீட்டுக்குள்ள கூட வரமாட்டேன், தின்ன வழியே வந்து வாங்கிட்டு போயிடுறேன், கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கதை முடியுது. அதுக்கு மேல அந்த கதையில வேற எதுவும் இல்லை. எதிரில் நிக்கிற ஒரு ஆள் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு மௌன சாட்சியா தான் நிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு நந்தியோட காதுல போய் தன்னோட குறைகள் எல்லாம் சொல்லிட்டு வர மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் எனக்கு வந்தது கடைசி அந்த கதையை படிச்சு முடிக்கும் போது. இது போல ஆஹ் இது போல பல நுட்பமான தகவல்கள் மூலமாகவும் நுட்பமான மனித உணர்ச்சிகளையும் தொடர்ந்து கதைகள்ல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எழுத்தாளராக தான் அவர் இருக்காரு. அண்ட் கடைசி அவரோட
ஒரு ஒரு ரெண்டு கதைகளை பத்தி ஜஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். ஒண்ணு வந்து உள்ளிருந்து உடற்றும் பசி அப்படின்னு ஒரு கதையும், புத்துயிர்ப்பு அப்படின்னு ஒரு கதை. உள்ளின்று உதற்றும் பசி என்பது ஆஹ், அந்த கதையில உள்ள அதிர்ச்சி பகுதி என்பது ரொம்ப சாதாரணமா தான் ஓ இப்ப தோணுது. படிக்கிற காலத்துல இப்படி இருந்துச்சா அப்படின்னு தோணுது உண்டு. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அதுல உள்ள பிரச்சனைகளும் அதுல அந்த கேரக்டர் படுற வேதனைகளும் இன்னும் அதிகமா படுது. கதை என்னன்னா, ஆஹ் எங்க அண்ணன் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை ஆரம்பிக்குது. ஆஹ் ஒரு பொண்ணு சொல்றான், எங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க அண்ணன் ஒரு தெய்வம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், ரெண்டு அக்காக்களுக்கும் அப்படிதான் கல்யாணம் பண்ணி வச்சான். அவங்க அப்பா சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. ஒரு விதமான அவமானத்துல வளர்ற குடும்பம் தான். அண்ணன் தான் இருந்து ரெண்டு அக்காக்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இப்போ மூணாவது இவ மட்டும்தான் இருக்கா. இவளுக்கு ஒரு லவ் இருக்கு. ஆனா நாமும் போயிட்டு அண்ணனுக்கு சோறு போட கூட யாரும் இல்ல. அவனுக்கும் நிரந்தர வேலை இல்லை. அவனுக்கு 37 40 வயசு ஆக போகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. ஒருவேளை அவன் கூடவே இருந்து அவனுக்கு சமையலுக்கு மேல ஏதாவது செஞ்சு போட்டு போயிரும் அப்படின்ற ஆங்கிள் அந்த பொண்ணு யோசிக்கிறான். இதெல்லாம் யோசிச்சுட்டு அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட அதை பத்தி பேசிட்டு வரா. அவங்க அக்கா ஊருக்கு போன மறுநாள் ஏதோ சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு படுக்கும்போது நைட் அவன் மேல ஒரு கை படுது. பட்டோடனே அதிர்ச்சியில அவ ஏதோ கனவுல இருக்கும்ட்டு எழுந்திருக்கிறா. எழுந்தா அவங்க அண்ணனோட கை தான் படுது. பட்டோடனே அதிர்ச்சியா அவங்கள பார்க்கும்போது அண்ணன் வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லாம சாதாரணமா சொல்றான், ஏன் அக்காங்க எதுவும் உங்ககிட்ட சொல்லிட்டு போலையா அப்படின்றதோட அந்த கதை முடியுது. ஸோ இந்த இந்த விஷயங்கள் பல பல பேர் தொட முடியாத, தொட தயங்கக்கூடிய பல விஷயங்களை தன்னோட மொழியினாலையும் தன் கதைகளை கட்டமைக்கக்கூடிய வல்லமையினாலையும் ரொம்ப அழகா ஆஹ் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரா அவர் இருக்காரு. அந்த விஷயத்துல அந்த விதத்திலும் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான சிறுகதை ஆசிரியரா சு வேணுகோபாலை பார்க்கறேன். என் பையன் அடிக்கடி இப்ப இந்த மீன்களை பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இந்த ஃபிஷ் பத்தி சொல்லு, அதை பத்தி சொல்லு அப்படின்னு. நாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வைப்பர் ஃபிஷ் அப்புறம் சாமன் இது எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஒரு குக்கி கட்டர் ஷார்க்னு ஒரு ஷார்க் இருக்கு. அது என்ன பண்ணுமா, நைட் எல்லாம் கிட்டத்தட்ட 2500 அடி ஆழத்துக்கு போயிட்டு அடியில தங்கிருமா. ஆஹ் ஆஹ் கடல் மட்டத்தோட அடிப்பகுதிக்கு. காலையில மட்டும் மேல வரும். வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில நின்றுட்டு பெரிய பெரிய மீன்களோட ஆஹ் மீன்களை வந்துட்டு சைட்ல கடிச்சிட்டு போயிடும். வேல், டால்பின் அது எல்லாத்தையும் கடிச்சது வந்து கரெக்டா ஒரு குக்கி கட் பண்ண மாதிரி இருக்கும் அதனோட உடம்புல. அப்புறம் அது போயிடும். அதுங்க திரும்ப அதை தேடி வர்றதுக்குள்ள 2500 அடி அடியில போயிடும். அவ்வளவு ஆழத்துக்கு பல மீன்களை போக முடியாது. அதனால பல வருஷமா இப்படி ஒரு ஃபிஷ் இருக்கு அப்படின்றதே தெரியாது. ஆஹ் சொல்ல முடிந்ததுன்னு ஒரு சு வேணுகோபாலோட கதை. சின்ன வயசுல ஒரு முறை அவனோட தன்னோட தேவைக்காக ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்னு அம்மாட்ட போய் ஒருத்தன் நிக்கிறான். அந்த அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வளர்க்குற ஒரு அம்மா. அவங்ககிட்ட அவன் காசு இல்லை, சரி வீட்டுல இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அம்மா வரல. ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க போன அம்மா. அங்க என்ன ஆச்சுன்னு பார்க்க போற பையன் அந்த ஆஹ் கடை முதலாளியோட அவங்க அம்மா உறவு கொண்டு இருக்கிறத பாத்துடுறான். அதை தாண்டி வர முடியாம அவன் அவமானப்படுத்தி அவங்க அம்மாவை வீட்டுக்கு வெளியே கூட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஊருக்கே அந்த விஷயம் தெரிஞ்சிருது. இது அவங்க அம்மாக்கு 32 வயசு இருக்கும்போது இவனுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது நடந்த விஷயம். இப்போ அவங்க அம்மாக்கு 80 வயசு, அவனுக்கு 52 வயசை தாண்டி இருக்கு. இது வரைக்கும் அந்த கதைகள் நீண்டுகிட்டே போகுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எந்த வார்த்தையும் பேசினது எதுவும் ஆசைப்பட்டு கேட்டதில்லை அப்படின்னு. கடைசியா அந்த கதை முடிகிற இடம் வந்து அவங்க அம்மாவோட உறவு கொண்டதுனால இவன் அடிச்ச அவர் தர்மராஜ்ன்றவர் இறந்து போயிடுறாரு. அந்த பகுதியோட கதை முடியும் போது அவங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு அவங்ககிட்ட கேட்கறாங்க, அவர் இறந்துட்டாரு, அவரோட சாவுக்கு நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு. அவன் சரிம்மா அப்படின்னு தலையாட்டுறதோட அந்த கதை முடியுது. இந்த குக்கி கட்டர் ஷார்க் கடிச்ச மாதிரி நம்மளோட உடல்ல பல விதமான வடுக்கள் இருக்கு, கடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. அது எங்க, ஏன் கடிக்கப்பட்டது, ஏன் நம்ம அந்த ரணங்களை சுமந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு பல இடங்கள்ல புரியறதே இல்லை. அதனோட ஆழத்துக்கு சென்று ஆஹ் பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவர்கள் எழுத்தாளர்கள், கலைஞர்கள். அந்த விதத்துல அந்த மாதிரியான முக்கியமான அடி ஆழங்கள்ல உள்ள விஷயங்களை தொடர்ந்து தொட்டு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரா சு வேணுகோபாலை பார்க்கிறேன். இந்த காரணங்களால இதுல ஏதாவது ஒரு கதைகள் உங்களை ஏதாவது ஒரு விதத்துல டச் பண்ணியிருந்தாலோ இல்ல மேலும் ஒரு கியூரியாசிட்டியை உண்டு பண்ணியிருந்தாலோ நீங்க உறுதியா சு வேணுகோபாலோட கதைகளையும் நாவல்களையும் முயற்சி பண்ணி பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அவர் நம்மளோட லிவிங் தமிழ் ஃபெஸ்டிவலுக்காக இங்க வராரு. அது படிச்சுட்டு போய் அவரை பார்த்தோம்னா இன்னும் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நன்றி.
ரொம்ப நன்றி மதன்.